அஸ்ட்ரோசேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2024 வருஷம் ஜூலை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பொது பலனை பார்க்குறோம். துலாம்னாலே நீங்கள் சுக்கிர பகவானுடைய ஆதிக்கம் அனுக்கிரகத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அவர் பார்த்திங்கன்னா கோச்சாரத்தில் எங்கே இருக்கார், இந்த மாதம் ஆரம்பத்துலேருந்து 7ஆம் தேதி வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு அவர் 10ஆம் இடத்துல இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கிறார். அதுக்கப்புறம் 7ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார். 9 அப்படின்னாலே தெய்வம்னு அர்த்தம், தெய்வ அனுகூலம்னு அர்த்தம். 10ஆம் இடம்னாலே நம்முடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ்னு அர்த்தம். அங்கே பார்த்திங்கன்னா சூரியன் 16ஆம் தேதி உங்கள் ராசிக்கு வர்றாரு 10ஆம் இடத்துக்கு. அங்கே புதனும் இருக்கார். 10 நாளே யாரெல்லாம் நீங்கள் துளாராசியில் பிறந்த நீங்கள் கவர்மெண்ட்டால் எனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் உங்களுக்கு இருக்குது. அரசாங்கத்தால் நன்மைகள் உண்டு. அது இல்லாமல் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆண்டர்பிரனராக வரணும், தொழில் முனைவோராக வரணும், ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டாக நம்ம வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது உங்களுடைய தொழிலை பெரிய லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதம் அதற்கான வாய்ப்பு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும். எப்பையெல்லாம் கிரகங்கள் நமக்கு சாதகமாக இருக்கோ அப்போயெல்லாம் அந்தந்த காரியங்களை நம்ம நடத்தணும். கிரகங்கள் பாதகமாக இருக்குமோ அடக்கி வாசிக்கணும். இதுதான் தத்துவம். அப்போ இந்த மாதம் உங்களுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்குது. இந்த வாய்ப்புகளை நம்ம பயன்படுத்தும் பொழுது அரசாங்கத்தினுடைய நன்மைகளும் நமக்கு எளிதாக கிடைக்கும். இந்த மாதம் நம்முடைய ஃபைனான்சியல் பொசிஷன் எப்படி இருக்குது, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அதுலேயும் இந்த மாதம் 12ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய 8ஆம் இடத்துல குரு செவ்வாய் இருக்கிறாங்க. பட் இருந்தால் கூட உங்களுடைய தனஸ்தானத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதுவும் உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் பிரச்சனை இருந்தால் கூட இன்னொரு பக்கம் நல்ல நன்மைன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் குரு இருந்து உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்குறாங்க. சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்க்குறார். யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ வருமானங்கள் இருக்குது. இன்னொரு நல்ல விஷயம் உங்களுக்கு இந்த மாதம் என்னன்னா, உங்களுக்கு ஏதாவது முன்னோருடைய சொத்துக்கள் இது வரைக்கும் வராமல் இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஆன்செல் ப்ராப்பர்ட்டி, ஆன்சஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி மூலமாக பொருள் வரவு, தன வரவு இருக்குது. எனக்கு எதுவுமே இல்லைங்கிறவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பென்ஷன் பணம் வரல வரும், அல்லது பிஎஃப் பணம் வராமல் இருக்குது, கிடைப்பதற்கான வாய்ப்பு. வேறு ஏதாவது இன்சூரன்ஸ் பணங்கள் வராமல் இருக்குது, அதெல்லாமே வருவதற்கான சூழ்நிலைகள் இது எல்லாம் இந்த மாதம் இருக்குது. ஆக எதிர்பாராத அன்எக்ஸ்பெக்டட் மணி உங்களுக்கு அமையும், கிடைக்கும். அதற்கான கிரக நிலைகள் இந்த மாதம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. இந்த மாதம் நீங்கள் முயற்சி எப்படி இருக்கும், உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் நிறைய தடைகள் இருக்குது. கடுமையான போராட்டத்தில் தான் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெற்றி எல்லாருக்கும் எளிதில்லை, உங்களுக்குமே அப்படி தான். ஆனாலும் முயற்சி நீங்கள் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். முயற்சியில் நிறைய தடங்கள் வரும், திரும்ப பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானாதிபதி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கார். துளாராசிக்கு உங்களுக்கு தெரியும். ஆக 8 போராட்டம், ஸ்ட்ரகிள், மனக்குழப்பம், நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இருந்தால் கூட போராடித்தான் ஆகணும். ஆனாலும் ஜெயிப்பீங்களான்னா ஜெயிப்பீங்க. அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதத்தில் தேவை இருந்தால் ட்ராவல் பண்ணுங்கள், இல்லைன்னா உங்களுடைய ட்ராவலை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் நம்பி இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் யோசித்து செய்யுங்க. எல்லாருமே நல்லவங்களாக இருந்தால் கூட உங்களுக்கு செய்வதற்கான வாய்ப்புகள் சில சம்பந்தங்கள்லாம் குறைவாக இருக்குது. அதனால் நான் அவங்கள தான் நம்பி இருந்தேன், மோசம் போயிட்டேன்னு யாரையும் சொல்லாதீங்க. கிரக நிலைகள் நமக்கு சாதகமாக இருந்தால் நமக்கு எதிர்பாராத உதவிகள் கிடைக்கும். இங்கே அதற்கான தடைகள் நிறையா இருக்குது. எல்லா விதமான உறவுகளையும் ஏதோ ஒரு விதத்தில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வாங்க. உறவுகளால் சின்ன சின்ன மன வருத்தங்கள், பிரச்சனைகள் இந்த மாதம் ஏற்பட்டு விலகும். இதுவும் இருக்குது. நீங்கள் ரொம்ப நாளாக ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பொருளாதார வசதி நல்லா இருந்தால் வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல. யாரெல்லாம் அம்மாவுடைய அன்பு, ஆதரவை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்களோ அதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதம் குறைவு. அம்மாவுடைய உடல் ஆரோக்கியமும் பிரகாசமாக இல்லை. அல்ல அம்மாவுக்கு சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிங்க.
இந்த மாதத்தில் ரொம்ப ஆறுதலான விஷயம், நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளாக இருந்தால் மகசூல் லாபம் வருமானம் இருக்குது. இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையருக்கான பாசிபிலிட்டிஸ் உண்டு. ஏற்கனவே உங்களுக்கு அஃபையர் இருந்தாலும் உங்களுடைய லவ் சக்ஸஸ்ஃபுல்லாகும். பிரேக்கப் ஆன லவ் மறுபடியும் ரீயூனியன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இது அத்தனையும் இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா நல்ல புகழ் அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கும். யாரெல்லாம் கலைத்துறையில் இருக்கிறீங்களோ உங்களுக்கு நல்ல புகழ் இருக்குது. வருமானங்கள் சுமார் பெருசாக அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் குறைவு. நீங்கள் இந்த மாதத்தில் பெரிய லெவலில் நாங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணணும் அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப அடக்கி வாசிங்க. கிரக நிலைகள் இந்த மாதம் நமக்கு சாதகமாக இல்லை. அது மட்டும் இல்லை, லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, மற்ற டிஜிட்டல் கரன்சியோ மற்ற பிட்காயின்ஸோ இதிலெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் பார்த்து பண்ணுங்கள். எல்லாமே நமக்கு லாபம் வர்ற மாதிரி தோற்றம், லாபம் கைக்கு இல்லை. நம்முடைய பணம் பொருள் முடங்கி கொள்ள வேண்டிய காலகட்டங்கள் இருக்குது. நம் கண் முன்னாடியே பணம் பொருள் பறிபோன மாதிரியான காலங்கள் இந்த மாதம் இருக்குது. அதனால் எல்லா விஷயத்துலேயும் ரொம்ப அடக்கி வாசிங்க. இந்த மாதத்தில் முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது, உங்களுடைய குழந்தைகள் இருந்தால் குழந்தைகளுக்காக செலவு பண்ணுங்கள். இதனுடைய தன்மை கொஞ்சம் குறையும். இல்லைன்னா தேவையில்லாத செலவினங்கள் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது. உங்களுடைய மன வாழ்க்கை, கணவன் மனைவி கருத்து வேறுபாடுகள், சண்டை சச்சரவுகள் அடிக்கடி இருக்குது. அதன் காரணமாக போராட்டங்கள் இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ் லாபம் வர்ற மாதிரி தோற்றம், பெருசாக லாபம் ஒன்றும் இல்லை. இந்த மாதத்தில் உங்களுடைய கரியர் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். பரவாயில்ல, வேலை இல்லாமல் இல்லை, கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாப் உங்களுக்கு இருக்கும். அந்த வேலையில் நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அப்படின்னா தான் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். வேலையில் நான் பெரிய லெவலில் ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ எதிர்பார்க்குறேன், பெரிய லெவலில் மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அதெல்லாம் சுமார் தான். எவ்வளோக்கு எவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. இன்னொரு பக்கம் உங்களுடைய 6ஆம் இடத்துல ராகு, அவரும் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால, சனி பகவான் உங்களுக்கு 5ல் இருக்கனால கரியரில் கவனமாக இருங்க. நாம் பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வரணும் அல்லது வெளியேற்றப்பட வேண்டிய காலங்கள், அல்லது நம்மளே விஆர்எஸில் வர்றதுக்கான வாய்ப்பு, இதெல்லாமே பாசிபிலிட்டிஸாக இருக்குது. அல்லது வேலையில் ஒரு லாங் லீவு போடுவதற்கான சூழ்நிலைகள், இது மாதிரியான கிரக நிலைகள் இருக்கிறதுனால எந்த ஜாபில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் அல்லது ப்ரைவேட் செக்டாரில் நல்லதொரு கம்பெனியில் இருந்தீங்கனாலும் சரி, கொஞ்சம் பொறுமை, நிதானம் இது ரொம்ப முக்கியம். குறிப்பாக உங்களுடைய சுப்பீரியர் யாராக இருந்தாலும் சரி, அவங்க சொல்கிறத கேளுங்க, ஒபே பண்ணுங்கள், அவங்களோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க. உங்களுடைய கொலீக்ஸ் யாராக இருந்தாலும் சரி, அவங்களுடைய நீங்கள் பெரிய லெவலில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிப்போங்க. அப்போ தான் உங்களுடைய வேலையில் ஒர்க்கில் ப்ரெஷர் குறையும், டென்ஷன் குறையும். இல்லைன்னா அவங்களாலே உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் என்பது உங்களுக்கு இருக்கும். உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்டினுடைய நிலைமையே இது தான். அவங்களையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இந்த மாதம் இருந்தாகணும். அப்படி தான் நம்முடைய கிரக நிலைகள் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் முதலே சொன்னது மாதிரி, தேவை இருந்தால் ட்ராவல் இல்லைனா அவாய்ட் பண்ணுங்கள். போக்குவரத்து வெஹிக்கிள்ஸ், வண்டி வாகனங்களில் எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. குறிப்பாக லிஃப்ட்டில் போகிறது, எலிவேட்டர்ஸ், எஸ்கலேட்டர்லாம் கவனம். இதெல்லாமே இந்த மாதம் ரொம்ப முக்கியம். குறிப்பாக கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு பக்கம் அரசாங்கத்தால் நமக்கு நன்மை, இன்னொரு பக்கம் பிரச்சனைகள், ரெண்டுமே கலந்து இந்த மாதம் இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் யாருக்கும் பணம், பொருள், கடன் கொடுக்காதீங்க. அந்த பணம் திரும்ப வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. பெரிய லெவலில் யாருக்கா ஜாமீன் போடுறது, ஷூரிட்டி கொடுக்கறது, இதெல்லாமே அவாய்ட் பண்ணுங்கள். எல்லாமே நல்லவங்களாக தான் இருப்பாங்க. நம்முடைய கிரக நிலைகள் அவர்களை மாற்றிடும். அதனால் ரொம்ப அடக்கி வாசிங்க. லாங் ஜேர்னி போகிறதுமே அவசியம் இருந்த நிலையை அவாய்ட் பண்ணுங்கள். இதுவும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதத்தில் உங்களுடைய நட்பு வட்டாரத்தை டெவலப் பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். யாரெல்லாம் பெரிய நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்கீங்களோ, ஃப்ரெண்ட்ஷிப்பை ரொம்ப டெவலப் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப் உங்களை விட்டு பிரிஞ்சு போக வேண்டிய காலம், அல்லது அவர்களை விட்டு நீங்கள் பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதே தான் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் விஷயத்திலே இருக்குது. அதனால் அது விஷயத்தில் பொறுமை, நிதானம். இந்த மாதத்தில் உங்களுடைய 12ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கார். யாரெல்லாம் நீங்கள் அப்ராடுக்கு ட்ரை பண்ணுறீங்க,
அல்லது ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஏதோ ஒரு முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த மாதம் முழுவதும் நீங்கள் முழுமுதற் கடவுள் விநாயகரை பிரதானமாக தரிசனம் பண்ணுங்கள். அவருடைய சகோதரர் முருகன், எங்கே இருந்தாலும் முருகனுடைய வழிபாடு இந்த மாதம் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு முக்கியம். அது இல்லாமல் சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடு நீங்கள் நிச்சயம் பண்ணி தான் ஆகணும். துளாராசியில் பிறந்த நீங்கள் அதோட நீங்கள் வாய்ப்பு இருக்கும் பட்சத்தில் சித்தர்களுடைய ஜீவ சமாதி போயிட்டு வாங்க. உங்கள் வாழ்க்கையிலே நல்ல ஒரு மாற்றம், முன்னேற்றம் அமையும். நன்றி, வணக்கம்.